அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே நம்முடைய தேவன் நமது வாழ்வில் காரியங்களை செய்கிறவர். ஆம், அவருக்கே என்றைக்கும் நாம் மகிமை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உப ஆகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கடவுள் நமக்கு சொல்லும் ஒரு அன்பின் செய்தி. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் அன்பின் தேவன். இந்த புனித பைபிள் போதிக்கும் கடவுள் அன்பின் கடவுள். ஆகவேதான் தன் உயிரையே மனித குலத்துக்காக அவர் கொடுத்து மனித குலத்தின் பாவ அக்கிரம சாப துன்மார்க்க துரோக ஆக்கினைகளை நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்மேல் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு தனது உயிரையே நமது மீட்புக்காக அவர் கொடுத்து நம்மை மன்னித்து அவர் பிதாவின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி ரட்சித்தார், நம்மை ஆசீர்வதித்தார். தெய்வத்தினுடைய நித்திய அன்பு இன்றைக்கும் மனம் திரும்புகிற எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை மன்னித்து அவர்களை விடுவித்து அவர்களை ஆசீர்வதித்து சுகமாக்கி புது வாழ்வை கொடுத்து அவர்களை தேவன் தானே உயர்த்தி மகிமைப்படுகிற அன்பின் கடவுளைத்தான் இந்த புனித பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு செலுத்த வேண்டியது என்ன? நமது முழு உள்ளத்தோடு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். நமது முழு இதயத்தோடு அவரை அன்பு செய்ய வேண்டும். நமது முழு பலத்தோடு நாம் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார். என்னை அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடித்தால். பார்த்தீர்களா? ஆண்டவராக இயேசுவை அன்பு கூறுவது என்பது அவருடைய உபதேசங்களை நாம் கை கொள்வது. அப்பொழுது 1000 தலைமுறை வரைக்கும். ஆமாம் அன்பானவர்களே, இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் செய்த மகத்துவமுள்ள ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் உலகத்துக்கே அவர்களை சாட்சியாக உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் ஒரு நித்திய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய சந்ததிகளை, அவருடைய தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் என்று பார்த்தீர்களா? இது எத்தனை பெரிய பாக்கியம் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? என் அன்பானவர்களே, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகத்துவமுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அனுதினமும் ஆண்டவர் இயேசுவினுடைய அழியாத வேத வார்த்தைகளை நீங்கள் வாசித்து விசுவாசித்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். இதுவே நாம் ஆண்டவர் இயேசுவை அன்பு கூறுவதின் அடையாளமாகும். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள நேசரே, எங்கள் மேல் வைத்த அன்பு அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் சண்டாளர்களும் பாவிகளுமாய் பாதாள குழியிலிருந்து எங்களை மீட்க நீர் எங்களுக்காக உம்மையே சிலுவையிலே கையளித்து எங்கள் ஆக்கினைகளை நீர் ஏற்றுக்கொண்டு உமது உயிரை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீர் மீட்டு கொண்டீரே. உமக்கு கோடி நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இந்த பூமியில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆண்டவரே ஆத்மாவோடு உம்மை அன்பு செய்து உம்மை அன்பு கூறுவது, உமது கட்டளைகளை கடைபிடிப்பது, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து 1000 தலைமுறைக்கு என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளின் சந்ததிகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.